ஹாய்ங்க. இந்த வீடியோவில் லஞ்சுக்கு குதிரவாளி பொங்கல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் தேவையான குதிரவாளி அரிசியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக மில்லட்னால ஊற வச்சுட்டு தான் நான் பண்ணுவேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி சாம பொங்கல் போட்டிருக்கேன். நீ கண்டிப்பாக பார்க்கலைன்னா போய் பாருங்கள். அதே ப்ரொசீஜர் தான் இருக்கும். நான் கீழே அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன். ரெண்டில் எது டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். தேவையான அளவு பாசிப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டம்ளர் குதிரவாளி அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ நம்ம விசில் போட்டு இதை 2 விசில் வந்தோன்னே சிம் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி போட்டு தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேங்க. நம்ம பொங்கலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். எப்போதும் நார்மல் பொங்கல் செய்வோம்லங்க அதே மாதிரி தான். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குதிரவாளி பொங்கலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குங்க. ப்ரோட்டீன், அயன் எல்லாமே இருக்குங்க. கிளைசமிக் இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பொங்கலை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாங்க. செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா, குதிரவாளி அரிசி பொங்கல். இப்போ நான் சாப்பிட்டு சொல்கிறேன் எது 2 டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. சாமரிசி பொங்கல் தான் எங்களுக்கு இதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பைங்க.